ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் வடமதுரை ஏரியாவில் ஒரு 11 ஏக்கர் 21 சென்டில் தென்னை மரம், மாமரம், இது மட்டும் இல்லாமல் சப்போட்டா மரம், எலுமிச்சை மரம், அது போக வந்துட்டு தேக்கு, மகாகனி, சந்தன மரம், சந்தன மரம், இது இல்லாமல் மாதுளங்கன்று, இந்த மாதிரி வந்துட்டு பலவித மரங்களோட ஒரு 1500 கன்றுகள் வந்து இருக்குங்க. அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 11 ஏக்கர் 21 சென்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போர் இருக்குது, ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருது. அதாவது 7.5 HP ஃப்ரீ சர்வீஸோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஏக்கருக்கு வந்துட்டு 30 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு வரதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம வடமதுரை ஜோன்லேருந்து, அதாவது வடமதுரையில் இருந்து எரியோடு வேடசந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டி ஒரு பெரிய குளமுமே நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அந்த குளத்தில் இருந்துட்டு மறுகால் வருது பார்த்தீங்களா, அந்த மறுகால் வர்றது எல்லாமே டைரெக்டாக இங்கிட்டு தான் போகும். பிரிட்ஜ் எல்லாமே அவங்களே வந்து ஆல்ரெடி வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் வாங்கி எதையுமே உருவாக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமே கிடையாதுங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி பக்காவாக வந்து வச்சுருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக மட்டும்தான் அவங்க வந்து சேல்ஸுக்கே வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நம்மளோட சைட்டுக்குள்ளே உள்ளே போய் உள்ளே எத்தனை மரங்கள் இருக்குது, அதோட வயசு என்ன, எந்த மாதிரி தோட்டத்தை எல்லாத்தையுமே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பவுண்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட மாமரங்கள் மட்டுமே ஒரு 5 மரம் இருக்குது. இதில் வரக்கூடிய காயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய காய், அதாவது இந்த ஹைப்ரிட் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு உள்ளே எல்லாமே வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரங்கள் இருக்குது. தென்னை மரம் வந்துட்டு காப்பில் இருக்கக்கூடியது 300 மரம். இந்த 300 மரத்தில் ஒரு வெட்டுக்கு வந்துட்டு 8000 காய் குறையாமல் நமக்கு வந்து தாராளமாக கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் மோட்டார் ரூம் வந்துட்டு தனியாக இருக்குது. பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மணிக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கேணியுமே கிடச்சிருக்கு. கேணியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நமக்கு வாஸ்து முறைப்படி வந்து கிடச்சிருக்குங்க. இது போக உள்ளே வந்துட்டு ஒரு 650 தென்னங்கன்று வந்து வச்சுருக்காங்க, 2.5 வருஷத்து கன்று. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் மரம் தாங்க, நாட்டு மரங்கள் வந்து கிடையாது. இது இல்லாமல் நமக்கு வந்துட்டு மாமரம் பார்த்தோம் அப்படின்னா மாமரமும் பெரிய மரங்கள் வந்து ஒரு 5 மரம் இருக்குது. உள்ளே வந்து அது இல்லாமல் ஒரு 50 மரம் வந்துட்டு மாமரங்கள் வந்து வச்சுருக்காங்க. அது போக நமக்கு வந்துட்டு 100 எலுமிச்சங்கன்று வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த தோட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போரில் இருந்து தான் தண்ணி போட்டு நமக்கு வந்துட்டு எடுக்கிறாங்க. அதே போல் கேணிக்குள்ளேயும் வந்துட்டு போர் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். மரத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு காப்பில் நல்ல ஒரு ஈல்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் சப்போட்டா மரம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு தேக்கு வந்துட்டு ஒரு 300 மரம் வந்து கிடச்சிருது. அது போக வந்துட்டு சந்தன மரம் அது சேர்த்து வந்துட்டு தனியாக வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இது போக மாதுளை மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 20 மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஓவராலாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1500 மரங்களுக்கு வந்துட்டு குறையாமல் இந்த தோட்டத்தில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்துட்டு பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், எல்லாமே A to Z வந்துட்டு அவங்களே வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு தோட்டம் வாங்கி அதை வந்துட்டு நம்ம நல்லா ரெடி பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு
உண்மையிலே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோட எல்லா விதமான மரக்கன்றுகளோட எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2.5 வருஷத்து கன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பியூர் செம்மண் பூமிங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாஸ்து முறைப்படி நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் வந்துட்டு 700 அடி தான். அதுலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3 ஊற்று வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வீடியோவில் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். தோட்டத்தை இந்த மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்கங்கிறத நீங்கள் விஷுவலாகவே வந்துட்டு தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஹைவே ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துடும். அதே போல் வந்துட்டு நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குடியிருப்பு பகுதிகள் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. பெரிய ஊரே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்கள வச்சே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வேறு ஆட்களை போட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்துக்க முடியும். இதில் வந்துட்டு தென்னை மரங்கள் எல்லாமே ஒரு மரம் வந்துட்டு வருஷத்துக்கு 1000 ரூபா வரைக்கும் வந்துட்டு இங்கிட்ட வந்து குத்தகைக்கு வந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 300 மரம் வந்து உள்ளே இருக்குது. அதுவே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நமக்கு மாமரங்கள் வந்து இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான மரங்கள் வந்து உள்ளே வச்சு சூப்பராகவே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்கினாலும் கூட மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷத்துக்கு கழித்து இதோட மதிப்பே வேறு ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு வந்து கிடச்சிருங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே வந்துட்டு பைப்லைன் கனெக்ஷன் போட்டு சொட்டு நீர் பாசனம் போட்டு சூப்பராகவே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இடத்த பொறுத்த வரைக்கும் எந்தவித குறையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வந்து உண்மையிலே ஒரு தரமான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.